வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். வேதனைகளை நல்ல சத்தமாக காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், எனக்கு சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் தலையின் இருப்பு, அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஆமென். இடது கை என் தலையின் இருப்பு, அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா.
என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நீ கர்த்தருக்காக பொறுமையாயிரு, அவர் பலத்த காலத்துக்குள் அடங்கியிரு. நீ கர்த்தருக்காக பொறுமையாயிரு, அவர் பலத்த காலத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற நேரத்தில் உயர்த்திடுவார். ஏற்ற நேரத்தில் உயர்த்திடுவார். உயர்த்திடுவார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களை முகமாய் காண்கிறதுல என் தேவனுக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிக்கிறோம் இப்ப? ஒரு பெரிய காரியம் என்னவா? அதை விட ஒரு கொடுமை எது இல்லையா? மனுஷன் ஓரம் கட்டினா பரவாயில்ல, அதை பக்கம் கணக்கிலே கிடையாது. அது தேவன் அங்கீகரிக்கிறாரான்னு தான் முக்கியம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? நம்மளை ஓரம் கட்டக்கூடாது. கடந்த நாட்களில் பார்த்தோம். யாரை பார்த்தோம்? ஏசா, யாக்கோபு, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த இரட்டையர்கள். ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க தான், ஒரே தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள். ஆனால் அவருடைய வழிகள் இரண்டா இருந்தது. இன்று நாம் அதில் கற்றுக்கொண்டது என்ன? நம்ம ஏசாவா யாக்கோபா? நீ யாக்கோபா என்றால் உன்னை தேசமாய், உன்னை இஸ்ரேலாய் தேவனாய் கர்த்தர் கோத்திரத்தின் பிதாக்களை உன்னை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. அவருடைய ஊழியத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை, அவர் கொடுத்த நமக்கு என்ன அது காரியமாக இருந்தாலும், அது சிறிதாயினும் பெரிதாயினும் அதை கனமாக எடுத்துக்கணும். அது கனமுள்ள ஊழியமாய் தேவ சமூகத்தில் செய்யப்படுகிற சின்ன வேலைனாலும் பெரிய வேலைனாலும். ஆமாம், அதனால வேதம் சொல்லுகிறது, காலையில் 8 மணிக்கு வந்தாலும் அதே கூலி தான், சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவனுக்கும் அதே கூலி தான். அல்லேலூயா. அவர் பார்வையில் எல்லாம் ஒன்று தான். சின்ன வேலை செஞ்சாலும் உனக்கு அதே கூலி தான், ஊழியம் செஞ்சாலும் எனக்கும் அதே கூலி தான். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவருடைய பார்வையில் எல்லாமே பிள்ளைங்க தான், எல்லாமே பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைகளாக இருக்க கற்றுக்கொள்வோமானா அல்லேலூயா. நம்ம யாராக இருப்போம்? யாக்கோபை போல. யாக்கோபு கூட என்ன சொல்றாரு? அவனை இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ணலாம் அப்படின்னு அப்படி போகும்போது பெத்தேலை பார்க்க செய்தவனை திரும்பி ரிட்டர்ன்ல வரும்போது பெனியேலை பார்க்க செய்தாரு. அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவரே கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுறாரு. அப்போ அவருக்கு மனசுல உள்ள நிறைவு எப்படி இருக்கு பாருங்க. அவனை அப்படியே, இனி நீ உன் பேர் என்ன? இஸ்ரவேல். நம்பிக்கை இல்லாம போனவன், ஒரு முகாந்திரம் இல்லாம போனவன், தன் தாய் தகப்பனை விட்டு போனவன், உயிருக்கு பயந்து போனவன், திரும்பி வருவோமா என்று பயந்து வாழ்க்கையில கடந்து போனவன்,
ஆனா அவன் செய்த காரியம் என்ன? அப்படியே பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க பழகிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆவி இருந்தது, அவனுக்குள்ள நல்ல ஒரு சுபாவம் இருந்தது. அவனுடைய தாய் தகப்பன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெப வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் ஜெபத்துல அந்த வனாந்தரத்துல ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்தவன், அதுவே அவனுக்கு தரிசனமாக இருந்தது. தரிசனம் வந்தது இடத்துல. அல்லேலூயா. அந்த தேவன் தான் நீ ஆராதிக்கிற தேவன். அந்த நன்மைகளை உனக்கு செய்ய வல்லவர், அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 2 பேரை உங்கள் மத்தியிலே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 தீர்க்கதரிசிகள், எலியா, எலிசா. இந்த 2 பேருமே தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் எலியாவை பற்றி நாம பார்க்க கூடுமானால் அவன் ஒரு நல்ல வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி அவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, அவன் கர்த்தர் மேல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அவன் வார்த்தையில வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன். இந்த இஸ்ரவேல்ல அவனை தவிர அப்ப தீர்க்கதரிசி யாரும் இல்லை. அந்த நேரத்தில் தனித்து ஒருவனாய் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 450 பேர் மத்தியில தன்னுடைய தேவனை முன்னிட்டு, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, தேவனை முன்னிறுத்தி, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தி, காலையிலோடு அந்த வார்த்தையை கேட்டோம். எனக்கு அப்படியே மன ரம்யமா இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. காலையிலேயே ப்ரிப்பேர் ஆயிட்டேன், அதில் தான் அப்படியே மேலே போனேன். அந்த அனல்லையே காலையில் ஐயா பேசுவோம், அழகாக சொன்னாங்கல்ல, எத்தனை குடம் தண்ணி ஊற்றுனாங்க? 12 குடம் தண்ணி ஊற்றி. பாருங்க, சவால் விடுறான். எத்தனை தீர்க்கதரிசி? நம்மனா 4 பேர் இருந்தாலே ஓடிடுவோம், தனியார் திரும்பி பார்ப்போம், யாரும் இல்லை, தனியாக நிற்கிறோமே. எனக்கு பின்னாடி யார் இருக்கா? இஸ்ரவேலின் பரம சேனைகளின் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் அவனுக்குள்ள. தனித்து ஒருவனாய் அந்த இடத்துல நின்று வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துருச்சு. வல்லமையுள்ள தீர்க்கதரிசி தான், கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவன் தான். அவன் பால்காலின் தீர்க்கதரிசிகளை ஓட விட்டவன் தான். வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவன் தான். அல்லேலூயா. மிரண்டு போனாங்க, மிரண்டு போயிட்டான். அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு சத்துவத்தின் வல்லமை, அவனுக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ள எவ்வளவு நிரம்பி இருந்திருக்கும் பாருங்களேன். ஆனால் அப்படிப்பட்டவனுக்குள்ள ஒரு சின்ன கிராஸ், எசபேலின் ஆவி. எசபேலின் ஆவி, அந்த எசபேலின் ஆவி என்றால் அது அசுத்த வல்லமை. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற ஒரு ஆவி, சபைகளை பயமுறுத்துகிற, தீங்கை கொண்டு வருகிற ஒரு அசுத்த வல்லமை. அவர்களுக்கு விரோதமா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் துணிகரமா நிற்கக்கூடிய ஒரு ஆவி, எசபேலின் ஆவி. அதை கண்டு இதை பார்த்த உடனே, ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க வாசித்து பார்ப்பீங்களா, முன்னாடி இவனை குறிச்சு கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போனா, இவனை எப்படியாவது கொண்டு வாங்க, அவனை கொல்லணும் அப்படின்னு எப்போ முன்ன இவனை ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க. உபதியா பார்க்கறான். பார்த்து அவனை கொண்டு வர்றவங்களுக்கு நல்ல பகுமானம்லாம் தர்றான், வெகுமதிகள்லாம் தரோன்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் இவன் நேருக்கு நேராக வந்து, நான் உன் ராஜாவை பார்க்கணுங்கிறான், நாகாவை பார்க்கணுங்கிறான். தைரியம், இவ்வளோலாம் தைரியமா இருந்தவன் தான். அதை கேட்கும் போதே நமக்கு புல் அரிக்குது. தேசமே அவனை தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவன் பார்த்தா, ஆண்டவனே உம தலைக்கு விலை வச்சிருக்கிறாங்க, உம கொல்றதுக்கு வகை தேடி அலையிறான், அவங்கிட்டே நீ கூட்டிட்டு போன்னு சொல்றீங்களே, இதை நான் எங்க போய் சொல்றதுங்கிறான். அப்படிலாம் ஏன் சொல்றேன்னா, அதை அவனுடைய சப்ஜெக்ட் அது இல்லை.
இப்படியெல்லாம் இருந்தவன், ஆனால் இந்த எசபேலின் ஆவியை என்ன செய்தான்? அதை பார்த்து பயந்துட்டான். சரி, பயந்தவன் மனம் பதறி அவன் ஒரு வார்த்தை சொல்றான். 1 ராஜாக்கள் 19:4. அவன் என்ன சொல்றான்? இந்த மனம் சலித்து போய் சொல்றான். மனம் சலிச்சு போயிடான், பலனற்று போயிடுறான். அப்ப அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்து வருது. என்ன வருது? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று இது சொல்ல சொன்னது யாரு? அவன் என்ன சொல்றான்? போதும், நான் செஞ்ச காரியமெல்லாம் போதும், என்ன செஞ்சிருங்க, நீங்க எடுத்துருங்க. இவன் செஞ்சதெல்லாம் வெளியில வரல அதுக்கப்புறம். ஆனா இவன் மனம் சலித்து போய் தேவ சமூகத்துல மனம் பதறி இந்த வார்த்தை சொன்னான் பாருங்க. இது தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை அப்படியே நின்னது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய சமூகத்தில் உன் சூழ்நிலையை பார்த்து நீ சலித்து போய் தவறாக ஒரு வார்த்தை கூட மனம் பதறி எதையும் என்ன செய்திடாத, நீ பேசிவிடாத. அது அப்படியே நின்று மனம் பதறி கூட நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நல்லா போயிட்டு இருந்தது வண்டி, திடீர்னு பிரேக் போடுறாரு. அந்த இடத்துல பிரேக் போட்டார். இது ஆண்டவருக்கு கோபம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்ம ஆண்டவர் யாரா? எப்போதும் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் இந்த ஜெபத்தையும் கேட்டுறாரு. இதுவே இப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் தான், இப்படி நம்பிக்கை உள்ளவன் தான், கிருபையுள்ள ஒரு பாத்திரம் தான். ஆனால் மனம் பதறி பேசிய வார்த்தை இவனை ஓரங்கட்ட செய்தது, ஓரங்கட்ட செஞ்சது. இதை குறித்து அழகா பிரசங்கி 5:2 நீங்க வாசிக்க கொடுமானால் உங்களுக்கு அந்த பிரசங்கி ஒரு வார்த்தை சொல்றேன். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் நீ பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கட்டும். அல்லேலூயா. என்னமா தேவ சமூகத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? முதல்ல துணிகரமாய் உன் வாயில நீ பேசிடாத, நீ என்ன செய்யாத, மனம் பதறி ஒரு வார்த்தையை நீ சொல்றாத. தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில இருக்கிற. கொஞ்சம் உன் வாய கொஞ்சம் சுருக்குமா, வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கட்டும், உன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் எப்படி இருக்கட்டும், அவருக்கு பிரியமா இருக்கட்டும். அல்லேலூயா. அதனால நீ சூழ்நிலையை கண்டவன என்ன செய்ய, பதறக்கூடாது. விசுவாசி பதறான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்று என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்று என்று பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்று என்று பிழைப்பான்.
கிருபையில வளர கற்றுக்கொள்ளணும். கிருபைய என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. பெற்ற கிருபைய இன்னும் கிருபையில வளரணும். கிருபைய என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் ஜெபத்தை தள்ளாதவர் அவர், அவர் கிருபை விட்டு விலக்காதவர். அப்ப அதற்கு யார் காரணம்? நாம தான். நம்மளுடைய வாயை அதுக்கு காரணமா இருந்துடக்கூடாது. மனம் பதறி எதையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. முடிவெடுத்துடக்கூடாது. முடிவெடுக்கிறது அவர் தான். அதனால தேவ சமூகத்துல என்ன நடந்தாலும் நன்மைக்கு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. பவுலை போல என் வாழ்க்கையில எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் அதற்காகத்தான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நடக்க நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் பசியாகவும் இருப்பேன், பட்டினியா இருப்பேன், நான் பரிபூர்ணமும் அடைவேன். அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது? அந்த அனுபவத்தில் நீ நடந்து வா. நீ மனம் பதறி தேவ சமூகத்தில் என்ன செய்யாத? துணிகரமாய் எதையும் நீ பேசி விடாத. அது உனக்கு எகென்ஸ்டா மாறிடும். ஹல்லேலூயா. அப்பதான் இவன் சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு முடிவுக்கு வராது. அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ரைட்டு, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கிடக்கும். நான் எலிசாவை நான் உயர்த்துறேன். ஆனா எலியா, உன்னிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம், ரெட்டத்தனையாய் நான் அவனை ஆவியில் அபிஷேகம் பண்ண போறேன். அது தீர்மானம். அவர் தீர்மானம் பண்ணலைன்னா அவனுடைய அபிஷேகம் ரெட்டத்தனையா கிடைச்சிருக்குமா? அவர் தீர்மானம் பண்ணலைன்னா. அல்லேலூயா. எங்க சத்தத்தை காணோம்? இல்ல, எப்படி நீங்க ஆர்வமா கேட்டு உட்கார்ந்துருக்கீங்களா, இல்ல பயந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? ஐயோ, நான் ஏதோ பேசிட்டேனே, தெரியாம பேசிட்டா ஆண்டவரே டெலீட் பண்ணிடுவாரு. தெரிஞ்சு பேசிட்டா கொஞ்சம் கஷ்டம். ஒன்றும் இல்லை, திரும்ப மனம் பதறி என்ன கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் இறங்கணும். இப்ப ஏசா கூட தகப்பன் முன்னாடி வந்து நின்று எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா என்று என்ன செய்யறான்? அவன் பதறி கதறி அழுதுக்கும் அவன் என்ன பண்றான்? என்னென்னமோ பண்ணி பார்க்கறான். சான்ஸ் இல்லை. கை மாறி போச்சே, கை நழுவி போச்சே. போனது போனதுதான். போனது பிடிங்க கொடுக்க முடியும்? போயிடுச்சே. அதை இழந்தது யாரு? ஆர்ப்ப கூழுக்காக அந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தையே இழந்து போனாயே. கர்த்தர் கொடுத்த மகிமையை இழந்து போனாயே. அப்ப என்னதான் கதர்னாலும் கூப்பாடு போட்டாலும் என்ன இல்ல, போனது போனதுதான். அதனால ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை கவனமா பிடித்துக் கொள்ளுங்கள். கவனமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உயர்த்துவதை நீங்க என்ன செய்யுங்க? அப்படிதான் ஸ்டெப் வைஸ் கொஞ்சத்துல ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த வேலை செய்யணுமா, அவங்க அந்த வேலை செய்யறாங்க, செய்யட்டும். கர்த்தருடைய பார்வையில நீ யாரு? அலங்காரமான கிரீடம். அதை மனசுல வச்சுக்க. உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிருக்கிறாரு. உன் கையில தொடப்பம் இருக்கலாம், தப்பு இல்லை. பெருக்கிறது உன் ஊழியமா? சோதரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில, இன்னைக்கு மனுஷன் பார்வையில நான் தொடப்பத்தோட இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு தொடப்பத்தை பிடிச்சிருந்தா சின்ன வயசுல நம்ம எப்சி அவளுக்கு அந்த தொடப்பத்தை தூக்குறது கூட சத்து இருக்காது. சும்மா கிடந்த தொடப்பத்தை தூக்கிட்டு என் கண்ணுக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு அதோட கீபோர்டு வாசிக்கிறப்ப எனக்கு அவ்வளவு சாந்தமான ரம்மியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என் தேவனை நான் இன்னும் துதிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளை இருங்க, எத்தனை பேர் இப்படி முன்னாடி வந்துட்டாங்க தைரியமா? நான் போடுறேன் கீபோர்டுன்னு வரணுமே. அபிஷேகம். இதெல்லாம் அடையாளம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற, பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம். அவர் நடத்துகிற வழி, அவர் நடத்துகிற பாதை சரியாய் பிடித்து கொண்டால் போதும், சரியாய் நின்றால் போதும். தேவன் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதையும் எதிர்பார்க்காத. மனிதனுடைய பார்வையில் அற்பமா, அதை பத்தி கவலையப்படாத. அவனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீ கவனமா பார்த்துக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அந்த அனுபவத்தில் இருந்தா தான் தெரியும். எனக்கு அப்பெல்லாம் தெரியல. எனக்கு அப்பெல்லாம் தெரியல. யூனிஃபார்ம் போட்டிருப்பேன். ஆபீசர் ரேங்க்ல யூனிஃபார்ம் போட்டு இந்த சபையை நான் பெருக்கி நான் குப்பையா போயிருக்கேன் வெளியில வண்டியிலையும். அதுவும் அந்த ஷர்ட்டுக்கு அதுக்கும் அப்படியே நூலாம்படை பிடிச்சிட்டு போவேன் நைட்ல.
அழகா 2 பேரை கூப்பிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட என்ன செய்வாங்க, அதை பெரிய கொடுங்க, நான் கொடுப்ப போகிறவங்க வரவங்கள்ட்ட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதில் இருக்கிற சுகம் எனக்கு வேறு எதுலேயும் இருந்ததில்லை. நான் பெருக்கி எடுத்து நான் ஒற்றையடித்து பெருக்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சண்டே மறுநாள் சர்ச்சுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு போகிறதுல இருக்கிற சுகம் இன்னைக்கு நீ ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். ஆனால் அப்போ தெரியல, வலி தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த பாதையில் கடந்து வாங்க. என்னை காட்டில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், என்னை காட்டில் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஆமா, அதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை 1 ராஜாக்கள் 19:16 வாசிங்களேன். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே. அப்ப ஸ்தானம் போயிடுச்சா பாருங்க. எப்போ சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே அப்படின்னு சொன்னாலே ஸ்தானம் போயிடுச்சு. தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அதை நீயே பண்ணு. உன் மன விருப்பத்தின்படி நீயே செய், அதை நீயே நிறைவேற்று. எப்படி இருக்கும் பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க அது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு பதிலாக நான் எலிசாவை பயன்படுத்தட்டும், உண்மையிலிருந்து ஆவியின் வரத்தை 2 மடங்காக நான் அவனுக்கு கொடுக்கட்டும். ஆகவேதான் என் தேவனுடைய பிள்ளைகளை வேதமும் எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தல் 3:11 நீங்க வாசிங்களேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டீரு. கிரீடம் என்ன தெரியுமா? கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற அபிஷேகம். கிரீடம்னா தலையில மகுடம், அது இல்ல. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஈவாய் கிருபையாய் கொடுக்கிற விசேஷித்த விலையேற பெற்ற அபிஷேகம். அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் நீ இந்த தெருவில் வரும்போதே 10 தெருவுக்கு தள்ளி தான் ஓடும் பிசாசு. நான் அந்த தெருவுக்குள்ள இல்லை, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அசுத்த வல்லமைகளுக்கு அங்கே இடம் இல்லை, அந்நிய நுகத்துக்கு அங்கே இடம் இல்லை, மனுஷிக ஆவிகளுக்கு அங்கே இடம் இல்லை. அந்த அபிஷேகத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிரீடத்தை நீ என்ன செய்யாத, சாதாரணமா தள்ளி விடாத. அது கிருபையாய் ஆண்டவர் உனக்கு கொடுத்த, உனக்கு நியமித்த ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருங்கிறத நீ மறந்து போகாத. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி வருகிறாருங்கிறத யாரும் ஒரு காலம் மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு ஏனோ தானே என்று பேசி உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடுவீர்களானால் கர்த்தர் உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை அழகா அப்படியே எடுத்துட்டு வேற ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல என்ன செய்வார், நாட்டி அவனை உன்னை காட்டிலும் மகிமையாக எழுப்புவார். உனக்கு ஒரு பங்கு வச்சிருந்தாருன்னு வைங்களேன், அதான் அர்த்தம். உனக்கு ஒரு பங்கு வச்சிருந்திருப்பாரு, ஆனா அவனுக்கு 2 பங்கை கொடுத்து உன் இடத்துல அவனை வச்சிருவாரு. இதுக்கு அடையாளம் தான் எலிசா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வருகிறது நல்லதுதான். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நம்ம என்ன செய்யணும், ஒரு விஷயம் கனப்படுத்தணும். எனக்கு அதை புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை இல்லை. உங்களுடைய கிருபையில் என்னென்ன நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன தூக்கி எடுத்துருங்க. நமக்கு தான் ஒன்றுமே இல்லை, ஞானம் இல்லைல்ல, பலன் இல்லைல்ல. அப்போ என்ன செய்யணும், நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீ உங்களுடைய சித்தம் போல, உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை
காத்துக்கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்துக்கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் எவ்வளவு கதறினாலும் அந்த ஸ்தானத்துல நம்ம போய் நிற்க முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல, அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த வாழ்வில், ஆண்டவர் கொடுத்த மகிமையில் நம்ம சரியாய் நிற்க பழகும் பொழுது தேவன் நம்மளை கிருபையிலே வளரச் செய்வார், நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்வார். அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், அல்லேலூயா, ஜெயத்தின் மேல ஜெயம். ஆண்டவர் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார், நம்மை அழகாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தி கொண்டு போவார். அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு அவர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று மனம் செலுத்தி சொல்லி உங்க ஊழியத்துக்கு நீங்களே என்ன செய்யறாங்க? ஒரு முடிவை கொண்டு வந்துடுறாங்க. எலியாவுக்கு ஏன் அந்த நிர்பாக்கியமான அந்த நிலைமை வந்ததுன்னா, அல்லேலூயா, அவன் தன்னுடைய பார்வையை, தன்னுடைய இருதயத்தை சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மேல் வைக்காம அந்த எசபேலின் ஆவியின் மேல வச்சாம் பாருங்க. அதுதான் தவறு. இன்றைக்கு நம்ம பார்வை, நம்முடைய இருதயம் எங்க வைக்க? கர்த்தர் மேல வைக்கிறோமா? கர்த்தர் நடத்துவார். சத்ருவின் மேல வைக்கிறோமா? சத்ருவுக்கு அதனுடைய சுவாபம் அதுதான். அவன் யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி திரிகிறவன். அதனால நம்ம பலப்பட்டு நாளுக்கு நாள் பலப்படணுமே ஒழிய பலவீனப்படக்கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் சரியா இருக்குமானால் நமக்கு எப்படிப்பட்ட ஆவி இருக்குமா? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆவியில நம்ம சரியாய் நிற்கும் பொழுது பயமுள்ள ஆவி, சத்ருவே வந்தாலும் அந்த சத்ருவை பார்த்து, ஓ சத்ருவே, உன் தலை என்றோ நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் 70 முறை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்க வல்லவர். உன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. சத்ருவை நீ உன்னுடைய அபிஷேகத்தினால நீ ஓட விடலாம். ஓடன அவரே ஓடிவான், அவனே ஓடுவான். அல்லேலூயா. நீ எதற்கும் என்ன செய்யாத, கண்டு பயப்படாத. எதை கண்டு நீ அஞ்சிடாத. எந்த சூழ்நிலையும் கண்டு நீ பதறி போகாத. மனம் பதறி என்ன செய்யாத, துணிகரமா தேவ சமூகத்துல எதையாவது உளறிடாத. பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்கு அந்த நிர்பாக்கியமான அந்த நிலை வந்ததுக்கு இதுதான் காரணம். எசபேல் என்பது ஒரு கொடிய ஆவிதான். அப்படிப்பட்ட ஆவிகள் இன்றும் அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை விளப்பண்ணும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளை மடங்கடிக்க செய்யும்படி, அது உலகத்தின்பால் அதை இழுத்துக்கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஆவிகள், வஞ்சனையின் ஆவிகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அது சபைகளுக்குள்ளும் வரும். அது வெளியில தான் இல்லை, சபைகளுக்குள்ளும் வரும். பக்கத்தில் அழகா உட்காரும். உன்னை காட்டிலும் நல்லா ஆராதிக்கும், உன்னை காட்டிலும் நல்லா இருக்கும். இருக்குமா? இருந்தது. அல்லேலூயா. லூசிஃபர் கொயர்ல இருந்தவன். கொயர்ல யாராவது இருக்க முடியுமா? கொயர்ல யாரும் இருக்க முடியும்? விசேஷித்தவங்க தான் இருக்க முடியும், இல்ல? அப்படிப்பட்ட கொயர்ல இருந்ததான் லூசிஃபர். அங்க என்ன வந்தது? ஆவி வித்தியாசப்பட்டுச்சு. அன்னைக்கு எட்டி உதைச்சது தான், இன்னும் மேல இல்லை. அப்ப அதை நம்ம கேட்கிற நாம எவ்வளவு உஷாராயிருந்தோம் பாருங்களேன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மேட்டிமை, பெருமை, வன்கண், பொறாமை, அசுத்த வல்லமை மேற்கொள்ளத்தக்கதாய் எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத குணங்கள், குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குமானால் என்ன செய்யும்? அப்படியே மெல்ல மெல்ல நைஸா வான் கூட்டு போயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காத என்ன செய்யணும்? நம்ம ஆவியில பலப்படும்படி, ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தில் நம்ம நிரம்பி வழியும்படி
நம்ம அவற்றை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்தில், நான் உனக்கு குறித்த ஸ்தானத்தில் நான் கொண்டு போய் சேர்க்குமாறு ஆண்டவர் சொல்றார். யாக்கோபுகிட்டையும் சொல்றார் பாருங்களேன். அவன் மனசுல என்ன நினைச்சிருந்தான்னா, போவனா திரும்ப வந்து எங்க அப்பா அம்மாவை பார்ப்பனா, இனி நான் இந்த திசைக்கு நான் வர முடியுமா, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதறி இருந்தவனை ஆண்டவர் அப்பவே சொல்றாரு, யாக்கோபு கவலைப்படாத, நான் போய் திரும்ப இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன், வருமளவோ நான் உன் கூடவே இருப்பேன். யார் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட தேவன் தான் நீ ஆராதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தர். உன்னை கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார்? உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை மீட்டெடுத்து இங்கே கொண்டு வந்து அழகான அந்த ஏதேனில் உன்னை நாட்டி வச்சிருக்கிறாருன்னா, உன் மேலே வச்சிருக்கிற கிருபை பெரியது, உன் மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியது, உன் மேலே வைத்திருக்கிற இரக்கம் பெரியது, உன் மேலே வைத்திருக்கிற தயவு பெரியது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? எல்லாம் எழுந்துட்டு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பாஸ்டமா ஜெயிப்பாங்க.
ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஓய்வு நாளில் அப்பா ஹalleluya இந்த நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் ஆமென். கர்த்தாவே உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரே மேய்ந்து கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்திலே ஆமென் ஆண்டவரே அது உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்படியாய் அதிலே நாங்கள் கவனமாய் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்கும்படி தேவ பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தாவே நீர் மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் சத்துருவின் ஆண்டவரே அப்பா எண்ணங்களுக்கு சத்துருவின் சத்தத்துக்கு நாங்கள் செவிசாய்க்காதபடி தேவனுடைய மகிமைக்குள்ளே கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். வஞ்சிக்கிற பொல்லாத உலகத்திலே ஆமென் ஆண்டவரே இசபேலை போல கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா கர்ஜிக்கிற சிங்கம் போல பொல்லாத பிசாசினுடைய ஆண்டவரே தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லா வலைகளிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் கொடுத்த அந்த ஸ்தானத்திலே அப்பா நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.